த 95% ஆஃப் ரியாலிட்டி செக் அப்படின்ற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நம்ம ரொம்ப ஸ்லோவாகவே போகலாம். ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் எப்படின்னா என்னென்னா, நம்ம வந்துட்டு பின்னாடி ரொம்ப தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வாழ்க்கையில் திரும்பி பார்த்து நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் சர்மா சொல்லியிருக்காருன்ட்டு நம்ம ஆத்தர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கோம். அப்போ வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆணும் பெண்ணும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க கதையில் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஓட்டப்பந்தயத்தில் நம்மளோட வாழ்க்கை கதை வந்துட்டு ரொம்ப கம்மி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எல்லா நாளுமே இப்போ வந்து உள்ளுக்குள்ளே நம்ம டாபிக்கு போயிட்டோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா நாளுமே நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம வந்துட்டு ஒரு ஒரு சேலஞ்சை தான் நம்ம பார்க்குறோம். அந்த நம்ம சேலஞ்சில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து எப்படியாவது நம்ம வந்து சாதாரண வாழ்க்கையிலேருந்து வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சா மட்டும் தான் நம்ம வந்து வாழ்க்கையை வேறு மாதிரி கொண்டு வர முடியும். சாதாரண வாழ்க்கையில் இருந்தோன்னா நம்மளால் லெவல் 10 ரீச் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, லெவல் 10 ரீச் பண்ணணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நம்ம பண்ணணும். பர்சனலாக நான் வந்து என்னை டெவலப் பண்ணிக்கிட்டால் தான் நான் வந்துட்டு லெவல் 10ல் என்னை வச்சுக்க முடியும். லெவல் 10ல் என்னோடய ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே நான் வந்து லெவல் 10ல் வச்சுக்கிட்டா தான் நான் வந்து வேறு லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் வந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்தோன்னா கஷ்டத்தில் வந்து பார்த்தோன்னா 95% ஆஃப் சொசைட்டி வந்து எப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் வந்துட்டு அவங்க நினைப்பை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு பற்றாக்குறை வாழ்க்கையிலே தான் நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கை அமையறதில்ல. அதை எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம பின்னாடி போயிட்டு நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக அமைச்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். யோசிச்சுட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி பழைய வேலையை பார்க்க போயிடுறோம். அப்படி தான் பாதி பேரோட லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சோஷியல் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தோன்னா 100 பேர் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து வேலைக்கு இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 20 வயசு 25 வயசு இருக்கவங்க தானே முதல்ல வேலைக்கு போகிறாங்க 20-25க்குள்ளே. அப்போ போகிறப்போ வந்துட்டு 100 பேரை எடுத்து பார்த்துருக்காங்க. அந்த 100 பேரை 40 வருஷமாக மானிட்டர் பண்ணி பார்த்துருக்காங்க. 40 வருஷம் ஆகியும் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க இல்லையா, அதுக்குள்ளேயும் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அப்போ பார்த்தா ஒரே ஒருத்தர்னால மட்டும் தான் ரொம்ப பணக்காரனாக மாற முடியுதாம். 4 பேர் வந்துட்டு என்னவா இருக்காங்க, கொஞ்சம் அவங்க காசு வந்துட்டு செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் 5 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலைக்கு போவாங்க. எதுக்கு வேலைக்கு போகிறாங்கன்றதே தெரியாது. அவங்க பாட்டுன்னு அவங்க வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. 36 பேர் வந்து செத்தே போயிருப்பாங்க. அப்புறம் 54 பேர் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரமே கம்மியாயிட்டு யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒன்று ஃபேமிலி ஹெல்ப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ் ஹெல்ப் பண்ணணும், இல்லை கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்தில் தான் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையாக சொல்லணுன்னா 5% மக்கள் தான் சாட்டிஸ்ஃபை ஆகி அவங்க வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக லைஃப்பை வந்து ஃப்ரீடமாக ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்க முடியுதுன்னா வெறும் 5% மக்கள்னால தான் முடியுது. 95% மக்கள் வந்துட்டு வாழ்க்கையில் டெய்லி வந்து வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தில் காசு பிரச்சனைகள், இல்லைனா ஹெல்த் பிரச்சனை, இல்லை ரிலேஷன்ஷிப் பிரச்சனைன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து மூழ்கி கிடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் நம்ம வந்து வெறும் 5%லேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே யோசிப்போம் இல்லையா? அந்த 5%லேருந்து நம்மளை எப்படி வெளியில் கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் இந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5% வாழ்க்கையில் வந்துட்டு மீத்த 95% வந்து எப்படியுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த 5% வாழ்க்கைக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன பண்ணால் நம்ம வந்து அந்த 5%க்குள்ளே வரப்போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறோம், இனிமேல் பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போ 5%ல் என்னென்னன்று பார்ப்போம். இப்போ வந்துட்டு 5% நம்ம மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்னென்ன விஷயத்தில் லேக்காக இருக்கோம், என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நோட் பண்ண போகிறோம். ஸ்டெப் என்னென்னா 95% ரியாலிட்டி செக்கு. அது எப்படி செக் பண்ண போகிறோம், 95%ல் வந்து மக்கள் வந்து எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி வந்து வாழ்க்கையில் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரோடையுமே வந்துட்டு அவங்களால ஃபுல்ஃபில்மெண்ட்டாக வச்சுக்க முடியல.
ஒன்று ஃபிசிக்கலாக இல்லை மென்டலாக இல்லை ரிலேஷன்ஷிப் வழியாக இல்லை ஃபைனான்ஷியலாக வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் இருக்காது. அப்படி இது எல்லாமே கிடச்சிருந்துச்சுன்னா அவங்க லவ்வில் சக்ஸஸ் இருக்காது. இல்லை ஃபேமிலி கூட சண்டை, யாரோடையோ சண்டை. இது அன்றாடமாக நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் தான். அப்போது இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் 95%லேருந்து 5%ல் நம்ம போகணும்னா எதெல்லாம் நம்மக்கிட்ட மாற்றிக்கணும். முதல்ல வந்து ஃபிசிக்கல். எல்லாருமே வந்துட்டு நம்ம வெயிட்டோட ஜாஸ்தி வெயிட்டில் தான் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு நல்லது கிடையாது. எல்லா கெட்ட நோய்கள்லேருந்து எல்லாமே அதனால தான் வரப்போகுது. காலையில் எழுந்து ஒரு 4 கப் காஃபி குடிக்கலன்னா நம்மளால் வந்துட்டு அந்த டேயை ஓட்ட முடியல. அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த மாதிரி கூட நம்ம மாறிடுறோம். அதுக்கப்புறமா வந்து மென்டல் எமோஷ்னல் லைஃப்லேயும் அதே மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். மென்டலாக நம்மளுக்கு வந்து என்னென்னா டிவி அடிக்ஷன் ஆயிடுறோம். இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்ஷன் ஆகிட்டு டயர்டாகிட்டு தூங்குகிறோம். இல்லைனா வெளியில் போகிறோம், பீச்சில் போய் விளையாடுறோம். அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி பேர் தான் இருக்கும். அப்படி இல்லைனா எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஒரு டேப்லெட்ஸ்க்கு அடிக்ட் ஆகிடுறோம். நீ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கா, இந்த டேப்லெட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது என்ன டேப்லெட்டுன்னு சைடு எஃபெக்ட் அதெல்லாம் பார்க்காமே கூட நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்மளுக்கு வந்து இன்னுமே வந்து பாடியில் வந்து ஒபிசிட்டி அந்த மாதிரி மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் லைக் 10 பேர் கல்யாணம் ஆச்சுன்னா அது 5 பேருக்கு டைவர்ஸ்க்கு போயிடுறாங்களாம் அமெரிக்காவில். முக்கால்வாசி பேர் பாதியில் வந்து டைவர்ஸ் ஆகிடுறாங்களாம். அதில் ஈஸியாக வந்துட்டு அவங்களால வந்து வாழ முடியலையாம். அப்படின்ற ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிளில் அவங்க போயிடுறாங்க. அப்புறம் ஃபைனான்ஷியல். அமெரிக்கன்ஸ் வந்து எப்படின்னா எல்லாருமே வந்துட்டு கடனில் தான் வாழ்கிறாங்க. அவங்களால வந்துட்டு எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த காசு பத்த மாட்டேது. ஏன்னா அவங்க காசுக்குள்ளே செலவு பண்ணுறது கிடையாது. அவங்க வந்துட்டு பணத்தை சேமிக்கிறது கிடையாது. அதனால் எப்படி வாழ்கிறதுன்ற விஷயத்தில் அவங்களுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா ஒரு சீக்ரெட்டும் நம்ம லைஃப்பில் இல்லைங்க. நம்ம வந்து நல்லா வாழணும்னா அதுக்கு ஒரு சீக்ரெட்டும் கிடையாது. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடியதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சாதாரண வாழ்க்கையிலேருந்து நம்ம மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒன்ஸ் இந்த 95%ல் நம்ம எப்படி எந்த விஷயத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இன்றைக்கான டேயில் வந்து நம்ம யோசிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இதை வச்சு. என்னென்னா இப்போ நம்ம வந்து ஹெல்த்தில் நான் எவ்வளோ இருக்கேன் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. ஹெல்த்தில் நான் எவ்வளோ இருக்கேன், ஒரு 10க்கு நான் ஒரு 4ஓ 3ஓ தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறமா வந்து வெல்த்தில் எப்படி இருக்கேன், நான் வந்து என்னோடய கோல்ஸ் ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு ஒரு வீடு வாங்கணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு. அதில் நான் எந்த அளவுக்கு வந்து போயிருக்கேன் அப்படின்றத எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்ன என் ரிலேஷன்ஷிப்பில் என் ஃபேமிலியோட நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் இல்லையா, அதை எழுதி வச்சுக்கலாம். அதில் நம்ம எவ்வளோ மார்க் இருக்கோன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபைனான்ஷியலில் அதுவும் தான் பில் பே பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வந்து எழுதி வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்து என்னென்னலாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்றத முதல்ல பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைஃப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரகிளிங்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். ஆவரேஜாக வந்து 40லேருந்து 50 வயசில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்களால செட்டில் பண்ண முடியல. இன்னுமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இதை பண்ணணும், அதை பண்ணணும், பில் செட்டில் பண்ணணும், லைஃப்பை இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஓடிட்டே இருக்காங்க. ஸோ 95% ஆஃப் அவர் சொசைட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்களால வந்துட்டு நிம்மதியாக வாழவே முடியல. அவங்களுக்கு வந்து சக்ஸஸை க்ரியேட் பண்ண முடியல. அவங்க வந்து நினைக்கிற வாழ்க்கையை அவங்களால அட்டன் பண்ண முடியல. அதனால் அவங்க கிடைச்ச வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒன்று வேலைக்கு போகிறாங்க, அந்த வேலையிலே இருக்காங்க. எதுக்கு வேலைக்கு போகிறோன்னே தெரியாமல் அப்படியே ஓட்டிகிட்ருக்காங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ தேடி போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுலேயும் அவங்களால வந்து சக்ஸஸை க்ரியேட் பண்ண முடியல. யாருமே பெருசாகவும் எய்ம் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி இது நடக்குதா, சரி இது போதும், எனக்கு இதெல்லாம் வேணும், பட் ஆனால் இன்றைக்கி இது தானே நடக்குது, சரி அதுலேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் 95% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரியர் வியூ சிண்ட்ரோம், மிரர் சிண்ட்ரோம். எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ரியர் வியூனால் நம்ம மிடில் கண்ணாடி பார்த்துட்டு பின்னாடி இருக்க வண்டியை பார்க்குவோம்ல, அதை வச்சு தான் நம்ம லைஃப்பை ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சாதாரண விஷயம்னா நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரண வாழ்க்கை என்னென்னா, நான் இன்றைக்கி இது இருக்கேன், பின்னாடி ஒரு கார் வருதா, ஸோ நான் அதை பார்த்து என்ன நினைப்பேன், ஓகே பின்னாடி கார் வருது, நான் வந்து ஸ்லோ பண்ணணும் அப்படி தான் நினைப்பேன். கம்ப்ளீட்டாக அது வந்து ரொம்ப கிட்ட வருதா, ரொம்ப தூரம் வருதா அப்படின்றத வந்து நம்மளால் கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்க முடியாது. பட் ஏதோ ஒரு குத்து மதிப்பான ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்கு தான் அவர் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காரு. பின்னாடி ஒரு கார் வருது அப்படின்னா அது எங்கே வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து லிமிட்டேஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து சொல்கிறோம்,
நான் இப்போ ஒரு 10,000 மாதத்துக்கு சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன யோசிப்பேன், என்னால் வந்து 20,000 தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் ஒரு லிமிட் செட் பண்ணி வச்சுக்குவேன். திடீர்னு வந்து நான் ஒரு கோடி ரூபாய் மாதத்துக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்ப முடியுமா? நம்ப முடியாதுல்ல. அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. நம்மளுக்கு வந்து லிமிட்டே இல்லாமல் தான் நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு நம்மளோட தாட்ஸ் வந்துட்டு 50,000லேருந்து 60,000 விஷயம் நம்ம வந்து மனசுக்குள்ளே நினைப்போமா. அதில் 95% வந்து என்னவா இருக்குமா, நேற்று முந்தா நேற்று அதுக்கு முந்தா நேற்று நினச்சதா தான் இருக்குமா. இப்போ நேற்று ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்குவோம். அது வந்து இன்றைக்கி வாங்க முடியலன்னா நான் அதையே தான் நினச்சிக்குவேன். ஓகே, என்னால் வாங்க முடியல, ஏன்னா அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது நான் யோசித்து வச்சுருந்தேன்னா அதையே தான் நான் நினைக்க போகிறேன். அதையே தான் நான் வருஷக்கணக்குலையும் நினைக்க போகிறேன், மாதக்கணக்குலையும் நினைக்க போகிறேன். அதை நினச்சி நான் ஸ்ட்ரெஸ் ஆக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நினைப்பில் வந்துட்டு இன்றைக்கி நினச்சது தான் நம்ம 6 மாதம் கழிச்சும் நினைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பழைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதையே நினச்சி தான் சில டைம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். பழைய பேக் வந்து எப்படி இருக்கும், அதுலேருந்து வந்து லெதரெல்லாம் பிஞ்சு போய் அசிங்கமாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் நம்ம பழைய விஷயங்கள் போட்டு நம்ம நினைக்கிறப்போ நம்மளோட வாழ்க்கையும் வந்துட்டு அதே மாதிரி தான் மாறிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இவர் ஒன்று சொல்கிறாரு, என்னென்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளை நினச்சிக்கணும். நம்மளோட பிலீவ்ஸ் வந்து லிமிட்லெஸ்ஸாக இருக்கணும். நான் வந்து இதை பண்ணுவேன் அப்படின்னா நான் அதை விட ஜாஸ்தி பண்ணுவேன், எனக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு நம்ம இந்த 95%லேருந்து வெளியில் வந்து 5%க்கு போக முடியும். அப்புறம் அந்த ஒரு வேர்ட் சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். மை பாஸ்ட் டஸ் நாட் ஈக்குவல் மை ஃப்யூச்சர். என்னோட பழைய கால வாழ்க்கை வந்துட்டு என்னோட எதிர்கால வாழ்க்கை வந்துட்டு ஈக்குவலாக இருக்காது, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றத மட்டும் நம்ம நம்பிக்கணும். நம்ம ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம பழைய காலத்து வாழ்க்கையை யோசித்து என்னால் இது பண்ண முடியுமான்ற கேள்வி வந்து நம்மளுக்கு வந்து பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ரோபோ மாதிரி செட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படி கிடையாதுங்க. எப்போவுமே நம்ம வந்துட்டு நம்ம மாற்றிக்கணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து மாற்றி தான் ஆகணும்னு நினச்சோன்னா நம்ம கண்டிப்பாக மாற்றிக்குவோம். அந்த மாதிரி மாற்றிக்க முடியும்னு நம்புங்க. ஃபஸ்ட்டு உங்களால் பிலீவ் பண்ண முடியாது, நீங்கள் பிலீவ் பண்ண முடியலன்னா கூடயும் அதையே நிறையா தடவை சொல்லுங்கள். இட்ஸ் ஓகே, அவர் அதுதான் சொல்லியிருக்காரு. நிறையா தடவை இந்த பாருங்கள், ரிப்பீட் இட் யுவர் செல்ஃப் எனிவே. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில், என்னால் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு ஒரு அஃபர்மேஷன் மாதிரி உங்களால் கண்டிப்பாக மாற்ற முடியும். நம்மளோட அன்லிமிட்டடாக நம்ம வந்துட்டு இருக்க முடியும்னு சொல்லி நம்மளை நம்பணுன்னா கண்டிப்பாக நடக்கும். நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்துக்கிட்டு நம்ம இனிமேல் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து அன்லிமிட்டடாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடையணுன்னா அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அது நடக்கலைன்னா கூட நம்மளுக்கு வந்து என்ன ஆக போகுது, நம்ம ஃபெயில் ஆக போகிறது கிடையாது. அதுலேருந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு மேலே வந்து வேறு மாதிரி பெட்டராக தான் நம்ம யோசிக்க போகிறோம். அதனால் ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஒன்று யோசிச்சுங்க, ரிசல்ட் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு நம்ம வந்து இந்த டாப்பிக்லேயே வந்துட்டு இன்னும் நிறைய பேஜஸ் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.